ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10/2/2024 சோபகிருது ஆண்டு தை 27. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகாலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 33 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:34 வரை நாகவம், பின்பு மாலை 3:57 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வசதி உள்ள நாளாக அமையும். வசதின்னு எப்படின்னா, நீங்க பிரயாணங்கள் செய்யும் போது, பயணங்கள் ஆரம்பிக்கும் போது எக்காரணத்து கொண்டும் ப்ரீ புக்கிங், அதான் அட்வான்ஸ் புக்கிங் இல்லாம போகாதீங்க. அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லா சௌகரியங்களும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாள் எல்லா இடத்துலயும் ஒரு வசதி வேணும், ஒரு சௌகரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகுவீங்க. சில நேரங்கள்ல அது இல்லாம உங்களுக்கு தடைப்படும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. முன்னெச்சரிக்கையா எது இருந்தாலும் பிளான் பண்ணிட்டு செய்யுங்க. உங்களோட மனசுல இப்ப என்ன தோணும்னா, எல்லா இடத்துலயும் லக்ஸூரியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதை நோக்கியே உங்களோட பயணங்கள் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த நாள் இருக்கதான் செய்யும். அதுகிட்டேந்து அந்த மாதிரி விஷயத்துல நீங்க தவிர்க்க முடியாது. நீங்க கண்டிப்பா ஒரு வசதியை எதிர்பார்த்துதான் இந்த நாள் பயணம் செய்வீர்கள். பிற்காலத்துல ஒரு பெரிய முதலீடு செய்யணும், ஒரு பெரிய பயன்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் பிளானிங், அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த நாள்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சுபமான நாளாக அமையும். அதனால இந்த நாளை விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு இந்த நாள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாளாக அமையும். பரிகாரம்: தஞ்சாவூர் கோயில்ல இருக்கிற வராகி அம்மனை மனதார வேண்டிக்குங்க. அவங்களோட படம் கிடைச்சதுன்னா உங்க பாக்கெட்ல வைங்க, இல்ல பூஜை ரூம்ல வச்சுட்டு வாங்க. சரி, என்னால தஞ்சாவூர் போக முடியாது, பக்கத்துல எந்த இடத்துலயும் வராகி அம்மன் கோயில் இல்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிற புத்து கோயில் அங்க போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அம்பாளுக்கும் அங்க இருக்கிற மற்ற பரிவார தேவதைகளுக்கும் ஒரு விளக்கு ஏத்திட்டு வாங்க. போகும்போது கனகாம்பரம் பூவை வாங்கிட்டு போங்க. அந்த கனகாம்பர பூவால அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் எல்லா நாளும் ஒரே நாளாக அமையறதுக்கு அம்பாலோட அந்த வராகி அம்மனோட அருளும் கடாட்சகமும் என்னைக்கும் நிறைஞ்சிருக்கும். கனவுகளும் பலன்களும்.
உங்க கனவுல வந்து அம்பு போன்ற ஒரு பொருள் தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வெற்றி. அதனால வந்து அம்பு வருது, நமக்கு ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது அர்ஜுனரோட அம்பு. அந்த அர்ஜுனர் அம்பு எப்பயும் வந்து கனவுல வந்தா அது வெற்றி தான். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் அமைஞ்சு அந்த அம்பாலோட அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.